சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேர்தல் பத்திரம் தொடர்பான தீர்ப்பின் மூலமாக பாசிச சக்திகளின் முகத்திலேயே இந்திய நிதித்துறை கீழ்த்தெறிந்து இருக்கிறது என மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். குட்டி ஊட்டி என அழைக்கப்படும் மாஞ்சோலை மலைப்பகுதியில் சுற்றுலாவிற்கு 3 மாதங்களுக்கு பிறகு வனத்துறை அனுமதி அளித்துள்ளது. நடிகர் மம்முட்டியின் புகைப்படம் ஒன்றிற்கு வாவ் மைண்ட் ப்ளோயிங் எனவும் உங்களுடைய டைஹார்ட் ஃபேன் எனவும் இயக்குனர் செல்வராகவன் கருத்து தெரிவித்து மகிழ்ந்துள்ளார். கள்ளக்குறிச்சி அரசு ஆஸ்பத்திரியில் குறை பிரசவத்தில் பிறந்த குழந்தையை வைத்திருந்த இன்குபேட்டருக்கு கல் வைத்து முட்டுக் கொடுத்த அவலம். உடல் உறுப்பு தானம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்ட அறிவிப்பை ஒடிசா அரசு தங்கள் மாநிலத்தில் செயல்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளை போட்டித் தேர்வின்றி பணி நியமனம் செய்ய வேண்டும் என ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். அம்பேத்கர் சிலையை காணும் போதெல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியேற்க வேண்டும் என கனிமொழி எம்பி பேசியுள்ளார். பாஜகவுக்கு வாய்ப்பு கொடுத்தால் உலகத்தரம் வாய்ந்த சென்னையை உருவாக்குவோம் என அண்ணாமலை பேசியுள்ளார். 60 வயதில் காதலியை கரம் பிடிக்கும் ஆஸ்திரேலிய பிரதமர் தனது நீண்ட நாள் காதலி ஜோடி ஹைடனை திருமணம் செய்து கொள்ள இருப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பனீசி தெரிவித்துள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் நிகழ்ச்சி வடசென்னையின் பல்வேறு பகுதிகளில் நேற்று நடந்தது. பார்வையற்ற மாற்றுத்திறனாளி மாணவர்கள் 2வது நாளாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். வார இறுதி நாளான நாளை சனிக்கிழமை மற்றும் நாளை மறுநாள் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, வருகிற 19ஆம் தேதி திங்கட்கிழமை வார விடுமுறையொட்டி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. தேர்தல் பத்திர திட்டம் ரத்து, வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது சுப்ரீம் கோர்ட் என கமலஹாசன் பேசியுள்ளார். மத்திய அரசிடம் நிதி பெற இணைந்து குரல் கொடுங்கள் என பேரவையில் பழனிசாமிக்கு முதல்வர் அழைப்பு விடுத்துள்ளார். லோக்சபா தேர்தலில் போட்டியிட விரும்புவோர் முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளான மார்ச் 1 முதல் விருப்ப மனுக்கள் அளிக்கும்படி திமுக அறிவித்துள்ளது. பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 1% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார். தேர்தல் பத்திரங்கள் சட்டவிரோதமானவை என்ற சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மிக சரியானது என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பல்லடத்தில் வரும் 27இல் நடைபெறவுள்ள பாஜக தேர்தல் மாநாடு மற்றும் மாநில தலைவர் அண்ணாமலையின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். விடுதலை புலிகளிடமிருந்து நிதி பெற்ற விவகாரம் நாடக நிர்வாகி சாட்டை துரைமுருகன் 1500 வீடியோக்களை ஒப்படைத்தார். 2வது முறையாக NIA அலுவலகத்தில் ஆஜர். காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்திற்கு உடனடியாக துணைவேந்தரை நியமனம் செய்ய வேண்டும் என முத்தரசன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ISL கால்பந்து தொடர் சென்னை கேரளா அணிகளிடையே இன்று மோதல். 3வது டெஸ்ட் ரோஹித் ஜடேஜாவை போலவே இரக்கமின்றி விளையாட வேண்டும் என இங்கிலாந்துக்கு முன்னாள் வீரர் அறிவுரை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரன் ₹80 குறைந்து ஒரு சவரன் தங்கம் ₹45,920க்கு விற்பனையானது. தமிழகத்தில் இன்று 9 டிகிரி வரை வெயில் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.